இன்றைய செய்திகள். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தமிழக அரசின் புதிய வரவு. இன்றைய முக்கிய செய்தியில் தமிழக அரசு அறிவித்துள்ள ஒரு நெகிழ்ச்சியான மற்றும் மகிழ்ச்சியான திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பெற்றெடுக்கும் தாய்மார்களுக்கு தமிழக அரசே இனி தாய்மாமனாக மாறி தங்க மோதிரம் வழங்கப் போகிறது. இது குறித்த முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஆமாம் நேயர்களே, தமிழக அரசின் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஆண்டுக்கு 759.83 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்? இதோ உங்களுக்காக சில தகவல்கள். யாருக்கு கிடைக்கும்? தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் அனைத்து தாய்மார்களின் குழந்தைகளுக்கும் இந்த 1 கிராம் தங்க மோதிரம் கிடைக்கும். தகுதி என்ன? தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் தாய்மார்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும். இந்த திட்டம் ஜூன் 22, 2026 முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதாவது ஜூன் 22க்கு பிறகு பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த மோதிரம் கட்டாயம் வழங்கப்படும். நண்பர்களே, நம் தமிழர் பண்பாட்டில் குழந்தை பிறந்தவுடன் தாய்மாமன் வந்து தங்கம் கொடுத்து சீர் செய்வது வழக்கம். அதே அன்பையும் அக்கறையையும் வெளிப்படுத்தும் விதமாக தமிழக அரசே ஒரு தாயின் சகோதரனாக மாறி குழந்தைகளை வரவேற்கும் உன்னதமான முன்னெடுப்பு தான் இது. இதன் மூலம் அரசு மருத்துவமனைகளின் மீதான நம்பிக்கையும் தாய் சேய் நல குறியீடுகளும் மேலும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் அதிகாரப்பூர்வமான தொடக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இந்த திட்டம் மாநில அளவில் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. ஜூன் 22 முதல் செப்டம்பர் 15 வரை பிறந்த குழந்தைகளுக்கும் விடுபடாமல் அந்தந்த பகுதிகளிலே மோதிரங்கள் முறைப்படி வழங்கப்படும் என்றும் அரசு உறுதியளித்துள்ளது. ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களின் பிரசவ கால பொருளாதார சுமையை குறைக்கும் இந்த திட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அரசு மருத்துவமனைகளை தேடி வரும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இது ஒரு வாழ்நாள் நினைவாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியில் உங்களை சந்திக்கிறோம். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.